பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தோசையிலே பல வெரைட்டி நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நீ புதுமையாக வந்து பன் தோசை ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இட்லி தோசைக்கு போகிற மாதிரி இப்போ புழுங்கல் அரிசியோ உளுந்தோ தேவையில்லை. பன் தோசைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பச்சை அரிசியும் வெந்தயத்தையும் போட்டு பண்ண போகிறோம். இதில் 2 டம்ளர் அரிசி அளந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். 2 டம்ளர் போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். உளுந்தெல்லாம் தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். இப்போ அரிசி வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊறணும். 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பக்கத்துக்கு வரும். இப்போ இதை ஊறிடுச்சு. இதை நம்ம பிணைஞ்சிட்டு கழுவிட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு தோசை மாப்பாது அரைச்சிக்கிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மாற்றி தண்ணியோடு போடுங்க. அரிசி எல்லாத்தையும் கொட்டிடுங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவல் வந்து லேஸ் அவல் இருக்குது பாருங்கள். இந்த லேஸ் அவல் 1 டம்ளர் போடணும். 1 டம்ளர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டு புளிஞ்சு போடுவோம். இதில் சும்மா ஒரு அலசிட்டு நம்ம புளிஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அலசிட்டு நல்லா புளிஞ்சு இந்த அரிசியோட போட்டு அரைச்சிருவோம். இப்போ எடுத்து இப்படி புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு இதோட சேர்த்துருங்க. அவ்வளோ இப்படி சேர்த்துருங்க. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இதை இதில் பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பை போட்டு பிணைஞ்சு வைக்கணும். கல்லுப்பு, இந்த கல்லுப்பு கொஞ்சம் நம்ம தேவைக்கப்போ போட்டு இதில் போட்டுடணும். போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி நல்லா பிணைஞ்சு ஒரு 10 மணி நேரம் இருக்கணும். இப்போ நேற்று அரைச்சி வச்ச மாவு வந்து 10 மணி நேரம் ஊறி நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பன் தோசை வந்து 3 வகையான பன் தோசை நம்ம பண்ண போகிறோம். இந்த வல்லாரைக்கீரையை வச்சு ஒரு பன் தோசை பண்ண போகிறோம். வல்லாரை வந்து ஞாபக சக்திக்கு உண்டானது. இது வந்து கேப்பை வந்து குளிர்ச்சி, அயன் சத்து இருக்கும். இன்னொன்று வந்து தேங்காய் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பிரண்டை சட்னி ஒன்று பண்ண போகிறோம். பிரண்டை வந்து பசியை தூண்டும். பிரண்டை உடம்புக்கு நல்லது. இந்த வல்லாரையை வந்து நம்ம அந்த இலையாக ஆஞ்சிக்கிடுவோம். ஆஞ்சி மிக்சியில் போடலாம். இதை அலசி வச்சுருக்கேன். அந்த இலையை மட்டும் இதில் போடுங்க. நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு இந்த மாவு இருக்குது பாருங்கள், இந்த மாவை வந்து இதில் போட்டு சேர்த்துருங்க. இப்போ இதை மூடி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வல்லாரைக்கீரையை வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கேப்பை பன் தோசைக்கு கொஞ்சோண்டு கேப்பை போட்டுக்கிடுவோம். அரைச்சி வச்சுருக்கேன் கேப்பை வீட்லேயே. இந்த மாவு அதில் சேர்த்துருவோம். இப்போ இதை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போ கேப்பையை வச்சு ஒன்று பண்ணியிருக்கோம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் ஊற்றுவோம். இப்போ தேங்காய் வச்சு ஒரு பன் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள். தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன், ஒரு அரை முடி தேங்காய், சின்ன தேங்காயாக. இது வந்து வெங்காயத்தாள் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனுக்கு. இது வந்து பச்சை மிளகா, கடலப்பருப்பு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணிக்கிடுவோம். எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம், 2 ஸ்பூனு. கடுகு நான் சொல்ல மறந்துட்டேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கடலப்பருப்பு அதில் சேர்த்துருவோம். அதை பச்சை மிளகாய் போட்டுருங்க. ஒரு கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுருங்க. இது வெங்காயத்தாள், இதையும் போட்டுடலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க.
தேங்காயை ரொம்ப போட்டு வதக்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை மாவில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் எடுத்துங்க. இதில் தான் பன் தோசை வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வச்சுட்டு எப்படி ஊற்றுன்னு பார்ப்போம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதில் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம், பட்டர் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். அது உங்கள் சைஸ் தான். நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன், செக்கெண்ணெய் விடுறேன். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடிடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், அழகா புசு புசுன்னு பன் தோசை எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். சுற்றுல லேஸ் அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி அப்படியே போட்டுருங்க. சூப்பராக வந்திருக்குங்க பன் தோசை. இப்போ மூடி போடாமல் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு மொந்தமாக பன்னாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வந்துருக்குங்க. வாசமும் நல்ல வாசமாக இருக்குது. பன் தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எடுத்துருவோம், திருப்பி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்துருவோம். அருமையான பன் தோசை. எவ்வளோ முருகலாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்டா இங்கே பாருங்கள், மெந்து மெந்துன்னு பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாப்பிட்டீங்க பாருங்கள், எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது. வல்லாரையை வச்சு நம்ம ஒரு பன் தோசை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இதையும் ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றுவோம். இதை மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி போடுவோம். பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வந்திருக்குங்க பன் தோசை. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. திருப்பி பார்ப்போம். பாருங்கள் நல்லா செவந்திருக்கு. அதை எடுத்துருவோம். இப்போ கேப்பை பன் தோசை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மூடி வச்சுருவோம். பார்ப்போம். பாருங்கள் மூடி வச்சு திறந்தாலே ஒரு மேஜிக்காக இருக்குது. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை, அருமையாக வந்துருக்குங்க. அவங்க பாருங்கள் அருமையான ஒரு பன் தோசை. இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கேப்பை பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அருமையாக வந்திருக்குங்க மூணுமே. பன் தோசை எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பன் தோசையை பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுடுது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு பஞ்சாக இருக்குது, பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். பிரண்டை சட்னிக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். பிரண்டை ஒரு கட்டு, இப்போ வந்து கல்லுப்பு ஒன்று, அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இது வந்து பச்சை மிளகாயும் ஒரு 4,
பட்டை வத்தல் ஒரு 4 எடுத்துருக்கேன், வெள்ளைப்பூடு ஒரு 7 பல், ஒரே ஒரு கருவேப்பிலை, நடக்கலை பருப்பு, கொஞ்சோண்டு புளி. வாங்க சட்னி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டை எப்படி உங்களுக்கு ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிரண்டையை வந்து இப்படி ஓரத்தில் கட் பண்ணி இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா அதே மாதிரி இந்த எண்டில் கட் பண்ணி, ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதாக பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அதே மாதிரி எல்லா பிரண்டையுமே வந்து இப்படி நீங்கள் ரெடி பண்ணி இந்த நாரை அப்படியே உரிச்சிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றுவோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லது. பிரண்டைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினே ரொம்ப நல்லது. பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி போட்டிருக்கோம். புளி, வெள்ளைப்பூடு இதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டுருங்க. மல்லி கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருக்கேன், மல்லியை போட்டுடலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டுடலாம். இப்போ பட்டை வத்தலும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அதையும் போட்டுடலாம். பிரண்டையை வந்து நான் க்ளீன் பண்ணி நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துடலாம். இப்போ பிரண்டை வந்து நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள். இப்போ பிரண்டை இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும். இல்லைன்னா கொஞ்சம் நாக்கு லேசாக கொஞ்சம் அரிக்கும், அதனால தான் இந்தளவுக்கு வதக்கிறது. இது கெட்டே போகாது. இதில் வந்து நம்ம வறுத்த நடக்கல்ல கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறேன். இப்போ இந்த சூட்டோடையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உரலில் போட்டுருங்க. இதில் போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி ஆட்டினீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இது சட்னிக்குனே வாங்கினது இந்த உரல். கொஞ்சமாக அரைக்கிறேன்னா இந்த சட்னியில் அரைச்சோம்னு வச்சுங்க, ரொம்ப வாசமாக இருக்கும், கெட்டு போகாது.
இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. ரெண்டு வத்தல் போடுங்க. கருவேப்பிலை முதல்ல ஊற்றிக்கலாம். பன் தோசையை என் பேரனுக்கு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா. பன் தோசை